இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ டிவிஎஸ் கம்பெனிலேருந்து லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய டிவிஎஸ் ரைடர் 125. இந்த வெஹிக்கல் லான்ச் பண்ணி 1 இயர் ஆயிருந்தாலும் அதனுடைய யூஸ்டு ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டிசைன் அண்ட் டீட்டெயிலிங். வண்டியில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ் ஷேப்டு டிஆர்எல் இதுக்கு தனித்துவமான லுக்கை கொடுக்குது. ஹெட்லைட்னுடைய விசிபிலிட்டியும் நைட் டைமில் நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட்டில் 240 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்குறாங்க. ரியரில் 130 mm ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்குறாங்க. ட்ரம் பிரேக் கொடுத்துருந்தாலும் காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்தது மேஜர் அட்வான்டேஜ். இண்டிகேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹேலஜன் பல்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்ஜின்லேயும் ஏரோடைனமிக்கல் டிசைன்ஸ் நிறையாவே பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்ஜினை பற்றி பார்த்தோம்னா இதில் கொடுத்துருக்கக்கூடிய 124.8 cc இன்ஜின் 11.2 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 11.2 mm நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் 8500 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. வெஹிக்கிள் சைட்லேருந்து பார்க்கும்போது ஏரோடைனமிக்கலாகவும் சரி ஸ்டைல்லையும் தனித்துவமான டிசைனை கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்விங் ஆர்ம் சஸ்பென்ஷன் அதனுடைய வேலையை சரியாக செய்யுது. எக்ஸ் ஷேப்டு எல்இடி டெயில் லைட்ஸ் தனித்துவமான லுக்ஸை கொடுக்குது. ஓகே, அண்டர் சீட் ஸ்டோரேஜில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு டூல் கிட்டு ஒரு இது வச்சுருக்கு. இது போக ஆர்சி புக்கு, லைசன்ஸ் இது தான் வைக்க முடியும். இதில் பட்டன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண எலகண்ட்டாக இருக்குது. ஐ பட்டன் எதுக்காகனா ஸ்மார்ட் கனெக்ட் ஃபீச்சர்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. சைடில் மெனு பட்டன், ஈகோ மோடு, பவர் மோடுக்கான பட்டன் அண்ட் செல்ஃப் ஸ்டார்ட் ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜிங் போட்ட டேங்க்கு கிட்ட கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள்னுடைய ஹேண்டில் பார் கரெக்டான ரைட் பொசிஷனை என்ஷூர் பண்ணுது. நெக்ஸ்ட்டு எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் எப்படி இருக்குதுங்கிறத பார்ப்போம். ட்ரைவ் பண்ணும்போது கம்பல்சரி ஹெல்மெட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். டேர்ன் பண்ணும்போது டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். யாராவது ரோட் ரெஜ்ஜில் இன்டல்ஜ் ஆனாலும் நீங்கள் கூலாக போயிடுங்க. வெஹிக்கிள் இப்போ ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஓகே, இப்போ ஈகோ மோடில் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் வெஹிக்கிள் எப்படி போகுதுன்னு. வண்டி 40 km ஸ்பீடு தாண்டினோடனே கொஞ்சம் திணறி தான் போகுது. இப்போ பவர் மோடில் வண்டி எப்படி போகுதுன்னு பார்ப்போம். 60 km ஸ்பீடு வந்து டக்குன்னு ரீச் ஆயிடுது. 5000 RPM தாண்டினாலும் பவர் டெலிவரி நல்லாவே இருக்குது. இந்த வண்டியினுடைய டாப் ஸ்பீடு 105 km. வண்டி ஹைவேல டிரைவ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. கம்யூட்டர் வெஹிக்கிளாக இருந்தாலும் ஹேண்ட்லிங்கும் நல்லா க்ரிப்பாகவே இருக்குது. வெஹிக்கிள் நம்ம ஓவர்டேக் பண்ணும்போதும் சரி, இல்லை வேறு ஒரு வெஹிக்கிள் நம்மளை க்ராஸ் பண்ணும்போதும் சரி, அந்த ட்ராக்னால் வண்டி அலையிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நல்லாவே இருக்குது. ஒரு அக்கேஷ்னல் ஹைவே வெஹிக்கிளாக இந்த வண்டியை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஷோல்டர் பெயின்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரில. ஏன்னா சீட்டிங் பொசிஷன் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுனால பாடி பெயின் அதில் அந்த மாதிரி எதுவும் வர மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. சிட்டி ரைடு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம்.
ஸ்பீட் பிரேக்கர்ஸில் சிங்கிளாக போகும்போது எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. ஆனால் 2 பேராக போனோம்னா கண்டிப்பாக ஸ்டாண்ட் அடி வாங்குது. வண்டியில் கொடுத்துருக்கக்கூடிய சின்க்ரோனைஸ் பிரேக்கிங் சிஸ்டம் உண்மையாலுமே அருமையாக வேலை செய்யுதுங்க. இதில் இருக்கிற ஐஜிஓ பூஸ்ட் ஃபீச்சர் பற்றி சொல்லியே ஆகணும். டிராஃபிக்கில் என்ன தான் வண்டி ஆஃப் ஆகி மைலேஜ் பூஸ்ட் பண்ணாலும் ரன்னிங் டிராஃபிக்கில் பாடாக படுத்துது. மேற்கொண்டு ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா இந்த கால் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷனு, அப்புறம் சர்வீஸ் ரிமைண்டரு, இவ்வளோயே வாட்ஸ்அப் மெசேஜஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் கூட ஸ்மார்ட் கனெக்ட் ஆப் மூலிமா டிஎஃப்டி டிஸ்பிளேலே பார்த்து. அண்ட் இதில் கொடுத்துருக்கக்கூடிய டயர்ஸ் ஃப்ரண்ட்டில் 80/100 டயர்ஸும் ரியரில் 100/90 17 இன்ச் டியூப்லெஸ் டயர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த டயர்ஸ் நாம் ரோட்டில் டேர்ன் பண்ணும்போது நம்மளுடைய வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டியும் ரோட் கிரிப்பையும் என்ஷூர் பண்ணுது. மைலேஜ்னு பார்த்தோம்னா சிட்டிக்குள்ளார 45 to 50 கிலோமீட்டர்ஸும் ஹைவேஸில் 50 to 60 கிலோமீட்டர்ஸும் ஆவரேஜ் மைலேஜாக வருது. ஓகே, ஃபைனல் வேர்டிக்டாக இந்த வெஹிக்கிள் எப்படி இருக்குதுங்கிறத பார்ப்போம். டிவிஎஸ் கம்பெனி இந்த வண்டியை ஒரு கம்யூட்டர் வெஹிக்கிள்ங்கிற செக்மெண்ட்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் பைக் அப்படிங்கிற கேட்டகரியிலையும் இதை நம்ம ஓட்டலாம். ஏன்னா இந்த வண்டியினுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே NS 200னுடைய ஒரு மினியேச்சர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த வண்டியில் கொடுத்துருக்கக்கூடிய மாடல்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட்டு, ஸ்ப்ளிட் சீட்டு, அப்புறம் ஐகோ பூஸ்ட் அப்படின்னு ஒரு மாடல் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஸ்மார்ட் கனெக்ட் அப்படின்னு இன்னொரு மாடல் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த வண்டியில் மார்வல் எடிஷன் வேறு தனியாக கொடுத்துருக்குறாங்க. மார்வல் எடிஷன்லேயே பார்த்தீங்கன்னா கிரே கலர் வெஹிக்கிள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது வூல்வரின் மாடல் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. நிச்சயமாக இந்த வண்டியை யார் எடுக்கணும்னு நினச்சாலும் கன்ஃபார்மாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஒரு லாங் ஹைவே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த இந்த வீடியோனுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனல்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மணி ஆன் வீல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.